வணக்கம். இந்திய நேவி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ஸ் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ப்ரீஃபாக சொல்றேன். நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 24th February 2024ல தான் ஆரம்பிச்சு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து 10th March வரைக்கும் இருக்கு. சரிங்களா? நம்ம ஒன்ஸ் எலிஜிபிளா இருந்தால் இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு 3 பிரான்ச் கொடுத்துருக்காங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் இருக்கு, அதே மாதிரி எஜுகேஷன் பிரான்ச் இருக்கு, மூணாவது வந்து டெக்னிக்கல் பிரான்ச் இருக்கு. சரிங்களா? இதுல மோஸ்ட்லி வந்து என்னன்னா நீங்க இன்ஜினியரிங் பிஇ பிடெக் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி தான் வந்து என்ன மென்ஷன் பண்ணியா. அண்ட் ஆல்சோ அதர் இதுக்குமே வந்து இருக்கு. சரிங்களா? நான் வந்து மேஜரா இருக்கிறத மட்டும் தான் சொன்னேன். மிச்சர் இதுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன்ஸ் வந்து என்னன்னா தனித்தனியா வந்து செக் பண்ணிக்கலாம். சரி, இப்ப ஜென்ரல் சர்வீஸ் நீங்க அப்ளை பண்ணணும்னா நம்மளுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிலிட்டி. நம்மளுக்கான ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதுல நீங்க 2nd January 2002 1st July 2005 இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் வந்து எலிஜிபிள் டு அப்ளை இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே வந்து என்னன்னா நீங்க இதுல எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கங்க. சரி, அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி யார் அப்ளை பண்ணணும்னா கிராஜுவேட் முடிச்சிருந்தா தான் வந்து எலிஜிபிலிட்டி. சரி, இப்போ ஃபைனல் செலக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் யுவர் சிஜிபிஎஸ். அதை வச்சு வந்து உங்களோட எஸ்எஸ்பிக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எஸ்எஸ்பி மீன்ஸ் வந்து என்னன்னா 5 days வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஆர் வந்து என்னன்னா டிஃபென்ஸ்ல கண்டக்ட் பண்ற ஒரு எக்ஸசைஸ். சரிங்களா? அது ரொம்ப டஃபா இருக்குது, ஈஸியா தான் இருக்கும். சரி, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வரும். மெரிட் லிஸ்ட் அப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க. சரி, இப்போ இதுல ஏதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எஸ்எஸ்பி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணேன். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னன்னா 4 attempt வந்து என்னன்னா எஸ்எஸ்பி கொடுத்துருக்கேன். அதனால வந்து என்னன்னா எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். சரி, இப்போ நம்ம அப்ளை பண்றதுக்கான இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியோட இதுதான். ஸோ இந்தியன் நேவிக்கான வெப்சைட் பிளஸ் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே இந்த வீடியோட வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.